இல்லை கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்போ தான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் அதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆகிடும், கிக்கு தான் வரும். நம்ம இப்படி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29 வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ, அதனை இழிவாக கருதவில்லையோ, அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அத்தகையவனை இறைவன் சுவனத்தில் புகுத்துவான், அதாவது சொர்க்கத்தில் புகுத்துவான். பெண்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, பெண்களை மதிப்போம். தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர், எங்கள் ஊர்க்காரர். அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் அவர் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா தெரில, பட்டு நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு 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 பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி, மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு. அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா, கௌதம் கிருஷ்ணா, அவன் வந்து தூங்காமையே ஃபைட்டு நீயே ஃபைட் மாஸ்டராக ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் போல. ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது, ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டில் இப்படியெல்லாம் ஷார்ட் எடுப்போம். அப்படிமா நீ எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டு நைட்டு பெட்டில் எங்கேயோ படுத்துருக்கவே மாட்டேன் போல, எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன் போல் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தன்சிகா அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஹைட்டு, நல்ல உயர்ந்த கதாநாயகி. ரொம்ப 2-3 படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா? டான்ஸ் மாஸ்டராக ஃபைட் மாஸ்டர் அந்த சாங் கம்போஸ் பண்ணது முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான். உங்கள் வேலை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்கார். ஆனால் என்ன அடி சார்! ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி அவர்கள். அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அநீதியை எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த கேமரா ஆங்கிள்ஸ், ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராதாரவி அவர்களே, நீங்கள் தான் நிறைய பேச போகிறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் முந்தா நேற்று நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லம், வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்களாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார்.
ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கிய அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்ஷிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதுதான், வேறு என்னத்தை பேசுகிறது. மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது. மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோடு நீங்கள் இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, அவங்கள வாழ்த்தியிருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்தோட இயக்குனரை பற்றி பேசணுன்னா, அவர் நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போகிறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ளே. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகையெல்லாம் வர வேண்டும். விஷால், உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது அண்டர்ஸ்டாண்ட் என்னையோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா உடனே நம்ம முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்புனா அந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் வாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட்டு அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்கள பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான். பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது பார்த்துக்கு தெரியல, ஒன்று பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி, அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது.
பணத்தில் உங்களோட பெருசிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி விழுவுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். குழந்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார். அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது. திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா நான் OMCL ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது, எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்களாம். இல்லை 10 ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இதுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பியிருக்கிற ஒரு பெண்மணி டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டு விழாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் தட்டு மாற்றாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லிவிட்டார். எனக்கு சின்ன வருத்தம் விஷால் சார், கொஞ்சம் காலம் கிசுகிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பொசுக்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா? நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே இப்படி இங்கே சந்திச்சாங்க, அங்கேயே சந்திச்சாங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே, அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார், கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். ஆமாம். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஆமாம், உங்கள் 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அப்புறம் சாய் தன்சிகா, நம்ம நடிகைகள் போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி இது வரைக்கும். அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசால் சார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். பேராண்மை பார்க்கும்போது அதுலேயே ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும். அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷு போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு இடத்தோட மிஸ் ஆகலை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு, அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார். ஒரு டயட் சார், உங்களுக்கு முதல்ல சல்யூட். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம். விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் படம் நிறைய பார்த்துருக்கோம்.
அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னாலே சக்தி ஃபஸ்ட்டு. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம். அதை நம்ம ஒத்துக்கணும். பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. இன்றைக்கும் இந்திரா காந்தியே சொல்லுவோம். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார்னா அந்த ஆளுமை, இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம். அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான். அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிகராக தனிஷா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இராணுவத்தில் கூட 2 பெண்கள் தான், 2 பெண்களும் தலைமை தாங்க இன்றைக்கி பாகிஸ்தானோட வார். அப்போ இராணுவத்துலேயும் இன்றைக்கி பெண்கள் தான் இன்றைக்கி பேர் சொல்ல மாதிரி இருக்காங்க. பெண்ணால் சக்தி. இந்த படம் யோகிடா லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடாவா கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அப்படியே ஒரு ஸ்டைலில். ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், தியேட்டர்லாம் பயங்கர இதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும். ஆமாம், இந்த யோகிடா ஆமாம் தனிஷா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். ஆக்ஷன் கியூன் தனிஷா. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா. ஆமாம், அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருங்க சார். பெரிய இப்போ ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில. ஆமாம், ஒவ்வொரு ஆங்கிலும் சரி பட்டையை கிளப்பியிருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் இயக்குனருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். நன்றி, வணக்கம். ஸோ நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, தன்ஷிகா ஏன்னா என் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க மாதவன் வச்சு நான் அடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதிர்ஷ்டசாலி படத்தில் அவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு இந்த படங்களும் பக்கத்தில் இருக்கவங்களுமே சாட்சி. எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. தன்ஷிகா வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு கூட நாங்கள்லாம் இருக்கோம். ரஜினி சார் சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து நல்லவங்களை வந்து சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்க பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, அவங்க கெரியரும் மிக அற்புதமாக இருக்கணும். அவங்களுக்கு எப்போதுமே என்னோடய வாழ்த்துக்களும் பிரார்த்தனையும் இருக்கும். நன்றி. இந்த மேடை தன்ஷிகா விஷால் சார் மாதிரி ஸ்பெஷலான மேடை மாதிரி நானும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் அதை பார்க்குறேன். ஏன்னா யோகிடா கபாலியில் நீங்கள் பண்ண கேரக்டர் பேர் இல்லையா, நல்லா ஞாபகம் இருக்குது. 2012 வந்து சென்னை KK நகரில் நாங்கள் விழித்திருப்படம் ஷூட் பண்ணும்போது அங்கே ஸ்பாட்டில் ஒரு டைலாக் எழுதுனேன் வந்து, நீ நல்லா நடிக்கிற, நீ மட்டும் சினிமாவுக்கு போனீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட நடிப்ப நீ அப்படின்னு. அந்த டைலாக் எழுதி ஷூட் பண்ண அடுத்த வாரமே அவங்க கபாலி கமிட் ஆகிட்டாங்க வந்து. ஸோ நாங்கள்லாம் ஸ்பாட்டில் பேசிப்போம் வந்து, பாருங்கள் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு. தன்ஷிகா பற்றி பேச நிறைய இருக்குது. என்னென்னா நிஜமாகவே அவங்க வந்து சார் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷி தான் வந்து. சில பேரோட நம்ம வந்து அடுத்த படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோன்றதே சினிமாவில் பெரிய விஷயந்தான் வந்து. சில பேர் நல்லா இருக்கணும், எப்படியாவது அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களோட கெரியரில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு தினம் நம்ம வந்து மனதளவில் வேண்டிக்கிறது சில பேருக்காக தான் வேண்டிப்போம். தன்ஷிகா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர். வெளித்திரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு நைட்டில் நடந்த ஒரு படம். ஆக்சுவலி 11 மணிக்கு தான் ரோடு காம் ஆகும். நாங்கள் ஆனால் 6 மணிக்கே போயிடணும். 11 மணிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிப்போம் வந்து.
நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒரு சென்னையில் அதுதான் முதல் நைட்டு படம், அதுக்கப்புறம் தான் மாநகரம் வந்தது, ஓனாய் மட்டும் கட்டிம்லாம் வந்தது. ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் என்னென்னா ஏன் சொல்கிறேன்னா, தன்ஷியா வந்து 5 மணிக்கே எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ எல்லோரும் வந்து என்னென்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 6 மணிக்கு சீக்கிரம் போய் தூங்கிட்டு மறுநாள் ஷூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறமும் என் கூட இருந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. சார் எப்படி ஷூட், அதாவது என்னென்னா நிஜமாகவே வந்து ஒரு கேர் பண்ணிக்கக்கூடிய, எப்படி சார் நைட்டில் இவ்வளோ பார்க்குறோம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, பட்ஜெட் இவ்வளோ போகுது அப்படின்னு சீரியஸாகவே ஒரு படத்தை பற்றின கன்சர்ன் உள்ள ஒரு பர்சன் அவங்க. ஒரு நல்ல புரிதல் உணர்வாங்க. ஏன்னா வந்து விழித்திரு படத்தில் தான் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேவையில்லாத ஒரு துன்பியல் நிகழ்வு ஒன்று நடந்தது, ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. அப்போ நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்னைய கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மேடையிலேருந்து எல்லாருமே சிரித்தாங்க, மீரா கதிரவன் நீங்களும் சிரிச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு வந்து. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு நான் தன்ஷியாவோட பேசும்போது ஒரு குற்ற உணர்வோடு தான் பேசினேன். இது நடந்திருக்கக்கூடாது. இப்போ நான் அந்த நபரோட இது வரைக்கும் நான் பேசுகிறதே இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு. ஆனால் அன்றைக்கி தன்ஷியா வந்து நைட்டில் நான் பேசினேன், இந்த தன்ஷியா மன்னிக்கணும், இது நடந்திருக்கக்கூடாது, தப்பாகிடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் அதை விடுங்க சார், உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக அவங்க வந்து அதை எப்போவுமே அந்த புரிதல் உணர்வோடு இருக்கக்கூடியவங்க. நிறைய கஷ்டப்பட்டாங்க விழித்திருக்காக. ஏன்னா விழித்திரு வந்து மேபி விஷால் சார் இருக்கக்கூடிய அந்த மேடை இருக்கிறதுனால அந்த விஷயத்தை இது பகிர்ந்துக்கிறதுக்கு தான் சரியான ஒரு மேடையாக இருக்குன்னு பார்க்குறேன். 2017 அக்டோபர் 16 படம் வெளியீடு அறிவிக்கும் போது தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து கூட்டமைப்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு அந்த படத்தை, அப்போ வந்து எனக்கு தீபாவளி வரைக்கும் 2 வாரம் இருந்தது. அந்த தீபாவளிக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு நாங்கள் அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி அந்த ஸ்ட்ரைக்கினால் சினிமாவுக்கு நல்லது நடந்ததா தெரியல, அது தெரியல. ஆனால் அதன் பிறகு நவம்பர் 3 நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மழையில் சிக்கணும். அதில் தன்ஷியா மாதிரியான இது அந்த படத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 கோடி ரூபா போச்சு. ஆனால் பணம் போனது கூட பெரிய விஷயம் இல்லை. தன்ஷியா மாதிரியான நிறைய பேரோட உழைப்பு வந்து நினைக்கும் போது ஒரு பெருமழையில் கரைஞ்சி போச்சாங்கன்னு வருத்தப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நஷ்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான போராட்டமாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். மேபி அந்த படம் அந்த அக்டோபர் 6 ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த படம் இன்னும் தன்ஷியாவுக்கு நிறைய படங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா தன்ஷியாவோட உழைப்பு, ஏன்னா அவ்வளோ அழகாக அதில் காமெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய கதை. அந்த சம்பவத்தப்போ தான் தன்ஷியா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, விஷால் சார் கூப்பிட்டு என்னை பேசினார், ஆறுதல் கொடுத்தாரு அப்படின்னு. மேபி லவ் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்குமா நினைக்கிறேன். வந்து இல்லை, சரி, நிச்சயமாக அந்த ஆறுதலை அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு நீங்கள் ஆறுதலாகவும் அவர் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கணும். யோகிடா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஃபைட் மாஸ்டர், சினிமாட்டோகிராஃபர், எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து தன்ஷியாவோட ஹேர் ஸ்டைல், பெண்கள் நிறைய முடி வளர்க்கணும், பெண்கள் இப்படி தான் உடை பண்ணி அணிவிக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணுங்கிறதே ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். முதல்ல புரட்சியே வந்து முடியை அடுத்து எரின்னு பெரியார் சொன்னார். ஸோ அதனால் வந்து அந்த அந்த கெட்டப்பே ரொம்ப நல்லா இருக்குது கபாலிக்கு பிறகு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகணும். தயாரிப்பாளர் சுரேஷ் சார், செந்தில் சார், இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா, எல்லோருக்கும் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நிச்சயமாக விஷால் சாரோட ஒரு கோரிக்கை, தன்ஷியாவோட ஒரு நல்ல நண்பராகவும், அவங்க ஒரு நல்ல நடிகை, திருமணத்துக்கு பிறகு அவங்கள நீங்கள் நடிக்க அனுமதிக்கணும். அவங்க நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா நானே அவங்கள பற்றி ஒரு 4 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். ஐஸ்வர்யா ரகுபதியா, ஆமாம்மா, அவங்களும் நடிக்கிறதுக்கான ஆள் தானே. நீங்கள் நடிங்க. நீங்கள் நபிகள் நாயகத்தை வந்து ஏன் உங்கள் சம்பவத்துக்கு கோர்த்தீங்கன்னு தெரியல. மேபி வந்து அவர் முஸ்லீமாக இருக்கிறது, அவர் தன்னை பெரியாரி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை வேண்டாம், அப்படி இல்லை. நபிகள் நாயகம் சொல்கிற ஒரு கோட்டை வந்து சொல்லிவிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்கள் குறித்து வந்து நபிகள் நாயகம் வந்து எவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு வந்து சொல்கிறான்ட்டு. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி, அறியாமை அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பிறந்தாலே புதைச்சிருவாங்க. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ, அதனை இழிவாக கருதவில்லையோ, அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அத்தகையவனை
இறைவன் சுவனத்தில் புகுத்துவான், அதாவது சொர்க்கத்தில் புகுத்துவான். பெண்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, பெண்களை மதிப்போம். விஷால் சார், சாய் தனுஷிகா மேம்க்கு என்னோடய பெரிய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம். லிரிக்ஸ் எழுதும் போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார். ஆர்வி உதயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ கூட. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு. விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச். இதில் எம்ஜிஆர்ன்ற ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. விஷால் சாருக்கு 6 பேக் ஃபைட் எடுத்தது நான் தான், சோலோ ஃபைட். அந்த அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அவர். அதே மாதிரி இப்போ தனுஷிகா மேம், அவங்க எங்கள் ஃபேமிலி நம்பர். மேபி ஏன்னா பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஒரே கிளாஸில் ஃபைஎம்ஸில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கொட்டுற மலையிலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறுத்தையில் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது அந்த எமோஷனல் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு கொடிக்காக அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ். ஏன்னா எனக்கு நாட்டுப்பட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்து 2 பொண்ணுங்கள் தான், 2 ஃபீமேல் ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி யோகிடா அவங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்டார் தான். அவங்க சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் கிருஷ்ணன் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்டு பூபதி சார் ரொம்ப நன்றி. அதுக்கான விஷயங்கள் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால், எல்லா ஆங்கிள்ஸ் இருந்தாலும், கேமராஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருந்தாலும், எது வந்தாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங் பண்ணுங்க, சூப்பர் நைஸ், நல்லா இருந்தது. சந்தீப் சார் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெறணுன்று வாழ்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க, விஜயசாந்திக்கு அப்புறம், விஜயசாந்தி மேமுக்கு அப்புறம். ஏன்னா விஜயசாந்தி மேம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபைட் பண்ணுற ஸ்டைலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் லேடி ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார்னால் இவங்க தான் இருக்கலாம். அதனால் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவன்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஃபைட் மாஸ்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். எங்கள் தனுஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன், டெய்லி நான் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வார்த்தை தனுஷிகாகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வில் பவர். அப்புறமா சொல்கிறேன் சார். ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, வெறித்தனம் அவங்க மேலே, அவங்க அன்பு மேலே அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்கெலாம். அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க. சச் எ பியூட்டிஃபுல் லேடி. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர். நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப டெடிகேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன். அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தனுஷிகா. அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ சாங்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனிவன். அந்த அவனிவன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான். இன்றைக்கி விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ பாலா சார் கிட்டே வந்துட்டு என்னை விஷால் சார் தான் வந்து என்னை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க எனக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார். ஸோ எனக்கு இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தனுஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்பவுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம். எவ்வளோ தான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களே எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிட்டு நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வார்க்கு ரெடி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நல்ல உள்ளங்களும் இணைய போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இவங்க என்றைக்கும் இதே மாதிரி அன்போட அரவணைப்போட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இந்த மேடையில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக போராட்டத்துக்கு பிறகு இந்த யோகிடா திரைப்படம் இன்றைக்கி இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கு. அதுபோல் இன்றைக்கி அதாவது மேடையில் இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எவ்வளோ வந்து
இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கௌதமன் சார் உள்பட நம்ம ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் கணேஷ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். சிறுத்திலேருந்து இன்றைக்கி பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவர் சிறப்பாக சண்டை காட்சி அமைக்கிறதுல அவர் ஒரு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். என்னுடைய மாணவர் தான். இப்போ அவங்க வந்து பேராண்மை படத்துலேருந்து என்கிட்ட ஸ்டண்ட் கற்றுக்குறாங்க. சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், சினி ஸ்டண்ட். எனக்கு ஒரே பெருமை. ஏன்னா நான் வந்து இப்போ இல்லை, ஆவாரம்பூ நந்தினிலேருந்து இந்தியா மேடம், அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் நிறைய லேடி ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தாலும் சாய் தன்சிகா அப்படின்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்த என்ன பெருமைன்னா, நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் முழுசாக ஒரு பிளாக் பெல்ட் அளவில் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா சிலம்பத்தில் இருக்கிற அத்தனை உட்பிரிவுகளும் ஒற்றை சுருள், இரட்டை சுருள், ஒற்றை வால், வேல்கம்பு, வால் கேடயம், நீங்கள் அந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். காலம் நேரம் வரும்போது அது நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் அந்த பார்வைக்கு வரும். தமிழர்களின் தற்காப்பு கலையை வந்து சிறப்பாக செய்கிறது வந்து எனக்கு சிறப்பு. நான் இன்றைக்கி சிலம்பத்தை முன்னெடுத்து பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கு உதாரணமாக வந்து சாய் தன்சிகா அவங்கள சொல்லுவேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய ஆதரவோடும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாட்டில் கம்மியானதுனால பெண்மையை கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரெஸ்ஸே போடனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனால தான் லாஸ்ட்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரெக்டாக என்னை கூப்பிட்டாரு. இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசினேன், அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல் இருக்குது. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா 2 விஷயம். மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க போகிறேன் நான் இன்றைக்கி 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே, எப்போ தானே ஒரு படம் வரும். ஏன் அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததில்லை, யூடியூப்பில் வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன். சீரியஸாக நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது, ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம், உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. உதய் சார், நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம், அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெண்களுக்கான படம். எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும், புருஷனுக்கு தான் வேலை செய்யணும், குழந்தைங்கள தான் பெற்று கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம். எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அப்படிங்கிறதுக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா, அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க. எப்போவாவது தான் ஒரு படம் வருது, அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு, பெண் சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள். விஷால்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு. உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியாக இருக்கேன். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எத்தனை பேர் ஆதரித்தாலும் தவறுதான், எத்தனை பேர் எதிர்த்தாலும் உண்மைதான். 8 வருட சர்வீஸில் 10 முறை டிரான்ஸ்ஃபர் பட்ட போலீஸ் அதிகாரியாக மேடம் சாய் தன்சிகா இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் SK பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்புரான், லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த
ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். யோகிடா படத்துக்கு 6 சண்டை காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தின் வேறாக இருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி. இப்படத்தின் தயாரிப்பாளர் மோனிகா பிலிம்ஸ் செந்தில்குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்வமித்ரா அவர்கள் இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு இசையமைத்துள்ளார். அவருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேடையை என்ன மாதிரி மேடையாக மாற்றிருக்காங்கன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்லை, 5ஆம் வேதம்க்கு பார்த்தோம். திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுப்பாம மேம், தேவராஜ் கொஞ்சம் நான் பேசுகிறதையும் கவனிங்களா நீங்கள்? மீனாட்சி சுந்தரம் சார், எனக்கு பல வருடமாக, கிட்டத்தட்ட ஐ திங்க் 17 years ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து. இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னே எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அப்படிதான் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த நாளை எதிர்பார்த்து என்னை வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண், அவர் வந்து ஹீஸ் நோ மோ, லாஸ்ட் மந்த் தவறிட்டார். அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள். எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான், நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்டியனுமா இருந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இங்கே எங்கேயோ இருந்துட்டு ப்ளெஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். லவ் யூ மாமா, மிஸ் யூ அ லாட். அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும்போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம், என்னோட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம். அவர் தான் புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது. இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. எத்தனையோ தருணங்களில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 years ஆகிடுச்சு. எத்தனையோ தருணங்களில் விட்டே கொடுக்கல இந்த படத்தை. நான் நல்லா வரணும், அது என்னவோ தெரியல, அந்த ஒரு என்ன ஒரு சிஸ்டராக பார்த்தார் அவர் இப்பவும் பார்த்துட்ருக்காரு. அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா, அவரெல்லாம் எப்படி எத்தனை படிகள் ஏறி இருப்பார், எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும். ஆஸ் அ உமன், அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இந்த சினிமா துறையில் பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முத வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன். பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும், பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உழைப்பு, அது மட்டும்தான் நம்பினேன். இத்தனை வருட காலமாக இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன். இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்போவுமே. யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் பேசியிருக்கும்போது
பெண்களுக்கான ஒரு 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 படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருப்போம். அவங்கள உறுதுணைப்படுத்துகிற மாதிரி அவங்க பாதுகாப்பு குறித்து, தற்காப்பு கலை, அதாவது நான் வந்து ஐம் அ ட்ரெயின்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் விமன். என்னை போலவே நான் பண்ண ஆரம்பித்து என்னோட கிளாஸில் 100 குழந்தைங்க 200 குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க. என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னென்னா, பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸோ எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க, அனுப்புங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு தருணத்தில் ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கலைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்போவுமே தோணும், இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும். அது என்னோட ட்ரீம். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாண்டியன் மாஸ்டர் இங்கே இருக்காங்க, நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அதை இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மேடை இருக்காது டெஃபினட்டாக. அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் அத்தனை டிரெக்டர்ஸு, நிறைய பேர் வர முடியல இன்னைக்கு. பட் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல. காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவுசெய்து நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது. அதுக்கு மேலே நண்பர்களாக உறவினர்களாக உங்கள் கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். எங்கே பார்த்தாலும் எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா, கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாமல் எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என்னை பெண்டை கழட்டிட்டாரு. ஏன்னா கிரவுண்டில் வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு. அவ்வளோ பண்ணிங்கல்ல, வாங்க பண்ணிங்கன்னு சொல்லி எத்தனையோ அடிக்கு மேலெலாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ளே அங்கங்கமாக வந்து எங்கெங்கே என் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பெண் பண்ணுறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஃபிசியோலாஜிக்கலாகவே வந்து இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் குவைட் டஃப். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், எல்லாம் இருந்தேன். பட் பண்ணும்போது நிஜமாகவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங். இன்றைக்கி இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் கிட்டத்தட்ட 6 ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர்? 6 ஃபைட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒவ்வொன்றும் வேறு வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர். ஒரு
பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல, சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோடய கரியர் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமாக இருந்திருக்காங்க, நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர், கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க. அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட். அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர், என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டைரக்டர் அவர். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் நானே களத்துலலாம் இறங்கியிருக்கேன், கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகிடாவில். தேங்க்யூ. அண்ட் இதில் பாபு சிவன் அவர் வந்து ஹீஸ் நோமோ, அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது. நிறைய சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பிளே எங்களால் கொண்டு வர முடிஞ்சுது, கதையோட ஃபைட்டோட கதைக்களத்தோடு கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். பூபதி சார், தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் என்னை எப்போவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார். என் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சசி சார், த்ரூ அவுட் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே கொடுப்பீங்க. அதுக்கு நிஜமாக உங்களுக்கு ஜென்யூனாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹேமந்த், அதாவது ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்சர். அவர் வந்திருக்கணும், இங்கே வரல. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு 15 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்கார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆல்சோ செந்தில் சார், நீங்கள் தான் இந்த படம் அதிரடியாக இப்போ உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுது. மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ், அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ அஸ்வமித்ரா, அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு, ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும், தீபக் தேவ் அவர்களுக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும். இங்கே வந்து எல்லார் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது. ஐ குட் ஃபீல் த ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க, கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. மேலே இருக்கிற சாமி, கீழே இருக்கிற பூமி, நடுவில் இருக்கிற இந்த சாமிகள், என் குடும்பங்கள், உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன். என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன். 21 வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு 21 வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் லான்ச். எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன், வராமல் உணர்ந்தது தன்ஷிகா, வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன். அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு.
பேரரசு சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு. போதும் சார் கிசு 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 போதும். நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல. எங்கள் அப்பா வந்திருந்தாருன்னா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். அவர் இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும். யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார். எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு. திரு சிவா அவர்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. மேடையில் என்னை பார்த்து கண் கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும். எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ நம்ம நாட்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ். கோஷாலா வச்சுருக்காரு. திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது கடந்த ஒரு வாரமாக தன்சிகா மூலிமா. எப்போ பார்த்தாலும் தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா. யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன். பாண்டியன் மாஸ்டர், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு. பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோகள்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். It is a great feeling to be here to launch the trailer of Yogida. Yogida வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு பெண்மணியை வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்லை, நீயே இரு, அவ்வளோதான், அது போதும். நீ தைரியமாக இரு, நீயே இரு, அவ்வளோதான். பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல, நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல, ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணும் கிடச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. Yes, I want to, I would love to, and I am going to marry Danchika. She's a wonderful person. கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரளாமா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்தளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது, வராது. both of us understand each other very well. It's a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். எஸ், நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்போவுமே he saves the best
ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ்டு தன்ஷிகா ஃபார் மீ ஃபார் த லாஸ்ட். அண்ட் we are going to lead a lovely life. I always think positive. We are going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். அண்ட் ஐ ட்ரஸ்ட் ஹர். அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த சண்டே காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் 2 பேரை பாராட்டணும். ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. எப்போவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜயசாந்தி மேடம்க்கு அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன். நான் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக, இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல. உண்மையிலே வந்து ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப், நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டே காட்சிக்கு. நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்கள் 2 பேர் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும். அதே போல் எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர், ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னால் எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அண்ணன் அரசா இருக்கட்டும், அன்பருவா இருக்கட்டும், கனல் மாஸ்டராக இருக்கட்டும், எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஹீஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போது இவரை எடுத்துட்டோம், இவர் சேர் எடுத்துட்டோம், இவர் காட்சிகள் எடுத்துட்டோன்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு. நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில், மதகஜராஜ படத்தில் வந்து இந்த 6 பேக் ஃபைட்டு நானும் சோனு சூது சண்டை காட்சி வந்து அவர் தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணார். உட்காருங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் நின்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம். ஏன்னா எல்லோரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 6 பேக் ஃபைட்டு. இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஸ்வலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 6 பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு. 6 பேக் வச்சாலும் அந்த படம் ஓடாது. ஆனால் 12 வருஷம் கழித்து ஒரு படம் ஓடிச்சுன்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க. கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா, இல்லை டேட் இல்லைன்னு. சரி ஓகே, அடுத்த வாட்டி வந்து 6 மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரக்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும். எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு, பேரரு சாரு, என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சாரு, எல்லாரும், மிலித்தரி டைரக்டர் சாரு, சசிகுமார் சார், பூபதி சார், டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா, ஆல் த வெரி பெஸ்ட். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. நான் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரின்றது வயசில் சின்னவன் தான், ஆனால் பொறுப்பில் பெரியவன். நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து தன்சிகா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை காட்சி எனக்கு புல்லரிச்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி 2 பெண்மணிகள் தான் என்கிட்ட இன்னைக்கு இந்த போர் நடக்குது. இந்த சண்டை காட்சியில் வந்து ஒரு தேசிய கொடி பற்றி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரில. யார் எழுதுனாங்க? நீங்கள் தான் எழுதுனீங்களா? அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பற்றி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும், அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும், அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் இந்த தேசிய கொடிய ஃபைட்டு வந்து அப்படியே மைண்டில் நிற்கும். இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை. நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் அண்ணன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வலில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அரைக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும். அரசியல்வாதிங்க ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும். அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களை வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி தான் நான் சொல்லுவேன். இது வந்து இவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதா, இல்லை வந்து என்னோட சோல்மேட்டுன்னு சொல்கிறதா, இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, இல்லை என்னோட பாதின்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரித்த முகத்தோடு வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடித்த உடனே அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது. சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு 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 நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது. உக்காந்துட்டு இருக்கு கமுக்கமாக ஒரு பொண்ணு, திவ்யான்ட்டு. விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா, தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன, ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்திக் இருக்கான். அவங்க 2 பேர் வந்து நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு. வீட்டில் பையன் எப்படி, என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரி தான் பேசுகிறது உண்டு. இப்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில், எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அவர் வந்து மெசேஜ் போட்டார், அனுப்புமா மெசேஜ் போட்டுச்சு, தேவராஜ் சார் மெசேஜ் போட்டார். எல்லாரும் அதான் நான் சொல்கிறேன்ல, உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையாளராக நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. நீங்கள் என்னை பற்றி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது.
ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ். இதோ இங்கிட்ட உட்காந்துருக்க இந்த ராதிகா எவடி இந்த இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவனில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம். உட்காருமா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து நான் இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலாண்ணக்கிட்ட இல்லை நீ பொண்ணு மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கிற இப்போ பெண்களோடலாம் நீ இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காத. சார் புரியல சார், நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. டே விஷால் இப்போ பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க. எல்லாம் அந்த பெண்மணிகளோட போயிட்டு நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 5வது நாள் 6வது நாள் வந்து நான் போய் பாலாண்ணக்கிட்ட சொல்கிறேன், சார் எனக்கு ராதிகா அவங்க அப்போ தான் அவங்க பேரே தெரியும், எனக்கு பழக்கம் கூட இல்லை. எனக்கு இன்னொன்று சுமதி, ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்கள் சார். சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்கன்னு. நாங்கள் 3 பேர் டான்ஸ் ஆடினோம், 3 பேருக்கு வித்தியாசமே தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் ராதிகாவுக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. பாட்டு சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பயணித்தோம். வி ஹவ் டன் லாட் ஆஃப் சாங்ஸ். ஷீ ஆல்சோ வி ட்ராவல்ட் அப்ராட். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 6 சண்டை காட்சிகள் இருக்குது. என் படத்துல 3 சண்டை காட்சிகளோ 4 சண்டை காட்சிகள் தான் இருக்கும். இந்த படத்தில் 6 சண்டை காட்சிகள் இருக்குது. அப்படின்னா 6 லீடுக்கான சூடு. இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது. அதுலேயே தெரியுது. ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டை காட்சி சும்மா தஞ்சிக்கா நீ போய் அந்த 6 பேர் போய் அடிச்சிட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. அவள் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இதுதான் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கும்போது 6 சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போதே படம் வந்து பாதி வெற்றி. நான் இப்போவே சொல்கிறேன் இந்த மேடையில், இந்த படம் பாதி வெற்றி. மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவார். ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் பக்காவாக சேர்த்துருவார், எனக்கு தெரியும். இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி என் படம் ஓடணும் அப்படின்னு நான் நான் என்றைக்குமே வந்து தனித்தன்மையாக நான் நினச்சது கிடையாது. எல்லா படங்களும் ஓடணும். இன்றைக்கி மாமன் DD2 ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா படங்களும் ஓடணும். அப்படி தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், 12 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெயிக்குஞ்சி வாங்க போகலாம். அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து CBI எல்லாம் சொன்னார் காரணம். CBIனால இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு. ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம். இல்லை CBIனால சரி 12 வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து 9 நாள் லீவு கொடுத்தாரு. டேய் இருங்கடா சுந்தர், நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ, விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ, உங்களுக்கு ஒரு டேட்டுக்கு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 9 நாள் கொடுத்தாரு. பட்டையை கிளப்பிடுச்சு. பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு. எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் வீடியோ காலில் வரீங்களா சார்? ஏன் என்ன விஷயம்னு ஒரு பெரிய தியேட்டரு. இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே ஆகணும் சார், எல்லோரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார், பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார், புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோங்க சார், என்ன சார் பண்ணுறது? அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும்? உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும்? நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்கள கீழே இறக்கு. இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் வந்து பயமாக இருக்குது சார். நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார்ண்ணா. சத்தியமாக சொல்லு, என் பாட்டுக்கு நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு. சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு. சரி கலிகாலம் நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதில் வேற விஜய் ஆண்டனி என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு என்னை பாட வச்சாரு. அதில் வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்னை பாடுறது வந்து பார்க்க வந்தாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும். இந்த டீம்
இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பாக வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் ஷோ முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் 2 பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சேர்த்துருவாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க. முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா? இங்கிட்ட உட்காந்துருக்காரு. முதல்ல நான் எனக்கு தெரியாது, 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் பால்கனியில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு சினிமா வந்து இயக்குனர் ஆகணும்னு ஆசை. அப்போது வந்து உதயா எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைலில், உதயாவும் வெங்கட் எல்லோரும். ஒருத்தர் வந்து சொன்னார், தம்பி நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு. இங்கிட்ட இருக்கார். அது யார் தெரியுமா? தோ அங்கிட்ட உட்காந்துருக்கார். துளசி பழனிவேல். அவர் என்ன வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது, என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது. அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார், நீ ஹீரோவை, நீ பெரிய ஹீரோவை அப்படின்னு சொன்னார். நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும்போது என்னை வியந்து நான் பார்ப்பேன். எப்படி இந்த மனுஷன் வந்து இவர் ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன், சினிமா ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன். இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில். யூஸ்வலாக வந்து தன்ஷிகாவோட அப்பா இங்கிட்ட இருக்கார். அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோடய சோல்மேட் தன்ஷிகா. இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், நான் தன்ஷிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்ஷிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்கள் எல்லோரும் வரணும். நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்கள் வந்து நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம். அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில், எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும். தன்ஷிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்ஷிகாவை வந்து தன்ஷிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனால தான். வா, நீ பேசு. இல்லை, அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது
இதோ இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு, இது விட என்ன வேணும்? இதுலயே தெரியுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்றாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் அண்ணன், நீங்கள் சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள் ராஜன் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்ட, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லல. பட் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவாக எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்கள் டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன். இல்லை கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்போ தான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் அதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆகிடும், கிக்கு தான் வரும்.